அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் சுடர்விட்டு எரிகிற பிதாவாகிய தேவனை தொழுது, பரிசுத்தாவினுடைய ஞானமும் கருணையும் இயேசுனுடைய அன்பும் உங்கள் அனைவருக்கும் முழுமையாக பெற வாழ்த்துகிறோம். கடந்த பல வாரமாக கர்த்தருடைய படைப்புல 2 கதாபாத்திரங்களை தெரிஞ்சிட்டு வரோம். ஒன்று அன்னை மரியாளும், இன்னொன்று சகோதரி இயேசுவும். அன்னை மரியாள கடவுள் அழைத்து உன் மூலமாக ஒரு மீட்பர் பிறக்க போகிறாரு, ஒரு இரட்சகர் வரப்போறாரு, மனுக்குல மீட்பு அவர் மூலமா கிடைக்க போகுதுன்னு அந்த வாழ்த்து செய்தி அவங்களுக்கு கிடைச்ச பிறகு தனக்கு வந்த இன்பத்தையும் துன்பத்தையும் பொருட்படுத்தாம, தனக்கு வந்த வேதனைகளையும் அநீதிகளையும் பொருட்படுத்தாம இந்த பிள்ளைய தெய்வ பக்தி உள்ள பிள்ளையா வளர்க்கணும், தேவன் சொன்னபடி ஒரு ஞானாந்திர பிள்ளையா தேவனிடத்துல திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த உயர்ந்த நல்ல நோக்கத்துல தன்னுடைய பாத்திரத்தை முழுமையா நிறைவேற்றினாங்க. மரியாளை தவிர வேற எந்த கோத்திர பிதாவையும் நீங்க காண்பிக்க முடியாது. எல்லாருமே கடவுளால் அழைக்கப்பட்டு தன்னுடைய சுய லாபத்தினால அநேக தவறுகளை செஞ்சு மாறினாங்க. முதல் கோத்திர பிதாவாகிய ஆபிரகாம் உள்பட, கடைசி கோத்திர பிதாவாகிய ஏரோது ராஜா உள்பட எல்லாருமே சுயநலத்துல தான் வாழ்ந்தாங்க. அதே போல ஸ்திரீகளை எடுத்துட்டாலும் சரி, எல்லா ஸ்திரீகளும் உண்மையான தெய்வ பக்தியில வந்தாங்கன்னா கிடையாது. தங்களுக்கு ஒண்ணு வேணும், தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றணும், அதன் மூலமா தான் லாபம் அடையணும், அதன் மூலமா நான் விருத்தி அடையணுங்கிற ஒரு சுய நோக்கத்தோட தான் தெய்வத்துக்கிட்ட வந்தாங்களே தவிர கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறேங்கிற நோக்கத்துல வரல. அது போல அன்னை மரியாதை தவிர வேற எந்த ஸ்திரீயும் கிடையாது. அவ்வளோ நல்லவங்களாகவும் ஒரு தூய மனசோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய பாத்திரத்தை முழுமையா நிறைவேற்றினாங்க இல்லையா? அந்த பாத்திரத்தை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா மாத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைக்கும். இந்த வேதாகமத்தை அந்த அடிப்படையில படிச்சு பாருங்க. இந்த வேதாகமத்துல யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய நிறைவேற்றி இருக்கிறாங்க, அந்த பங்களிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நன்மையான யாவையும் நம்ம பற்றி கொள்ளலாம். இந்த வேதாகமத்துல நிறைய பேரை காட்டியிருக்காங்க. நல்லவங்க, கெட்டவங்க, ஏன் விசுவாச கூட காட்டியிருக்கிறாங்க, கடவுளையும் காட்டியிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா உண்மையிலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்படையும். எடுத்துங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தத முதலா கண்டுபிடிச்சது யாரு? யூதர்கள் அல்ல, வேதாகமத்தை படிச்சிருந்த ஆசாரிகள் அல்ல, எருசலேம்ல ஆண்ட ராஜாவும் இல்லை. இயேசு பிறந்ததை முதல் கண்டுபிடிச்சது யாரு? கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்தாங்களாம். இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய குல தொழில் என்ன தெரியுங்களா? வானத்துல உள்ள நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் ஆராய்வது தான் இவங்களுடைய வேலை. அதுக்கு தான் வான சாஸ்திரிகள் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு வேதாகமம் படிச்சிருந்த, வேதாகமத்தை கையில வச்சிருக்கிற ஆசாரிகளால கண்டுபிடிக்க முடியல. யூதேயா தேசத்துல பெத்லகேம்ங்கிற ஒரு ஊர்ல பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கு. அதை படிக்கிறவங்க அதை புரிஞ்சிக்க முடியல. யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம, இந்த கிறிஸ்தவ வேதாகமத்துக்கு சம்பந்தமே இல்லாம, எருசலேம்லயும் வாழாம, எருசலேமுக்கு நேர்கிழக்கா வேற நாட்டுல இருக்கிறவங்க வானத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. வானத்துல இயல்புக்கு மாறாக எந்த நட்சத்திரம் நகர்ந்தாலோ அல்ல கிரக அமைப்புகள் மாறினாலோ இந்த பூமியில இந்த மாற்றங்கள் நடக்கும், அதன் மூலமா இந்த நன்மைகள் கிடைக்கும்னு வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்க வானசாஸ்திரிகள் பேரு. இன்னைக்கு பஞ்சாங்கம் பாக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கன்றது எந்த அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பஞ்சாங்கம்னா வானம், பூமி, நீர், நிலம், காற்று, இந்த 5 ஆற்றல்களை உள்ளடக்கினதான் பஞ்சாங்கன்னு பேர். 5 சக்திகளை உள்ளடக்கின விஷயம் தான் பஞ்சாங்கன்னு பேர். இந்த பஞ்சாங்கத்துக்கு உள்ள எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். இந்த அமைப்புக்குள்ளதான் ஒவ்வொரு பிறப்பினுடைய எதிர்காலத்தை கணிக்கிறாங்க. இதுக்குதான் வான சாஸ்திரம்னு பேரு, பஞ்சாங்கம்னு பேரு.
இந்த ஞானத்தையும் கடவுள் தான் கொடுத்தார். இது எல்லாம் இந்த வேதாகமத்துல இருந்து தான் வெளியே வந்தது. என்ன பேர் வைக்கணும், இருக்கிற பேரை எப்படி மாற்றி வைக்கணும், இதெல்லாம் வேதாகமம் தான் சொல்லுது. ஆபிராம்னு ஒரு மனுஷன் பிறந்தான், அவனுக்கு ஆபிரகாம்னு பேர் மாத்தினாங்க. சாராயின்னு அவருடைய மனைவி, அவளுக்கு சாரால்னு பேர் மாத்தினாங்க. ஏன் இந்த பேர் மூலமா இவங்களுடைய வம்சம் தழைக்கும். ஆபிராம்னாக்கா தகப்பன் அர்த்தம், ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன் அர்த்தம். பிள்ளையே இல்லாதவனுக்கு ஜாதிகளின் தகப்பன் பேர் மாத்தினாங்க. அப்புறம் யாக்கோப்னு ஒருத்தன் வாழ்ந்தான். யாக்கோபுனா எத்தன்னு அர்த்தமா, எத்தன்னா திருடன் அர்த்தமா. உண்மையிலே அவனுக்கு குணம், அவனுடைய வாழ்க்கை எல்லாமே அப்படிதான் இருந்தது. பக்கா திருடனா தான் இருந்தான். பிதா அவனுக்கு பேர் மாத்தினார், இஸ்ரவேல்னு பேர் மாத்தினார். அதுல இருந்து தாங்க அவன் தெய்வ பக்தி உள்ளவனா மாறினான், ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சான். இயேசு வந்த பிறகு சீமோன்றவனுக்கு பேதுருன்னு பேர் மாத்தினார், அதுக்கு பாறைன்னு அர்த்தமா. அந்திரேயான்றவனுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள்னு பேர் மாத்தினார். பேர் மாத்துறதெல்லாம் இந்த வேதாகமத்துல தான் இருக்குது. அப்புறம் மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, வீடு கட்டுறதெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு, இதுவும் வேதாகமத்துல தான் இருக்கு. பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, ரொம்ப விபரமா சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல கூடாரம் கட்டும் போது கூட அந்த கூடாரத்தினுடைய அளவு இவ்வளவு இருக்கணும், எத்தனை கம்புகள் வைக்கணும், அதுல எத்தனை ரிங்குங்க இருக்கணும், மேல் கூரை எத்தனை போடணும், இதெல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கு. அப்புறம் அதை எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும், எங்க வாக்குத்தத்தம் பெட்டி வைக்கணும், எங்க தூபகலசம் வைக்கணும், எங்க பலிபீடம் வைக்கணும்னு வகுத்து சொல்லப்பட்டிருக்குது. எது எங்கெங்க வைக்கணுங்கிற வகுத்து சொல்றதுக்கு பேர் தான் மனையடி சாஸ்திரம். அதை தான் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எசேக்கியேலுடைய காலத்துல கோயிலினுடைய அளவுகள்லாம் எத்தனை கோள்கள் இருக்கணும், சுவரை எத்தனை உயரத்துல இருக்கணும்னு கரெக்டா தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் காலத்துல கோயில் கட்டும் போது கூட அந்த கோயிலுடைய அளவு, அந்த கோயிலுடைய அகலம், நீளம், உயரம், அந்த கல்லை எப்படி அமைக்கணும், உளிப்படாத கல்லா இருக்கணும், அந்த கல்லுக்கு உள்புறமோ வெளிப்புறமோ கேதுரு மரங்களை போடணும், அதுக்கு மேல தங்க முலாம் பூசணும்னு தெள்ள தெளிவா எதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுதோ அதுக்கு பேர் தான் சாஸ்திரம்னு பேர். அவங்கவுங்க மன விருப்பத்தின்படி செய்யறது நான் பகுத்தறிவால செய்யறேன்னு அர்த்தம். என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு நான் செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். ஒரு வரமுறையை பார்த்து எழுதி வச்சிருக்கிறத பின்பற்றதெல்லாம் சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. இந்த பூமியினுடைய அமைப்பு 3 மாபெரும் சக்தினால இயங்குதுங்க, நீர், நெருப்பு, காற்று. இந்த 3னுடைய அமைப்புல தான் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில வாழுது. இது திறந்த மேனிக்கு அப்படியே வாழ்ந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு வசதிக்காக ஒரு வீடை கட்டிக்கிறோம், அதுக்குள்ள நாங்க வாழறோம்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும்பொழுது இந்த 3னுடைய சக்தியை முழுமையா பெறணும், அப்பதான் ஆரோக்கியமா வாழ முடியும். இது பூமியில இருக்கிற நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்லுவோம். இதே அமைப்பு நம்ம உடம்பாகிய பூமிக்குள்ள இது எப்படி இருக்கு தெரியுமா, வாதம், பித்தம், கபமா இருக்கு. நீர், நெருப்பு, காற்று வெளியில இருக்குது, உடம்புக்குள்ள வாதம், பித்தம், கபமா இருக்கு. பித்தங்கிறது நெருப்பு, கபம்ங்கிறது தண்ணி, வாதம்ங்கிறது காற்று. அண்டத்துல இருக்கிறது சரியா இருந்தா தான் இந்த பிண்டத்துல இருக்கிறதும் சரியா இருக்கும். அப்போ ஒரு கட்டமைப்புன்னு வரும்போது இந்த 3 சக்தியும் அந்த வீட்டுக்குள்ள சமநிலையில இருந்தாதான் நம்ம அதுல சமநிலையில குடியிருக்க முடியும். இதெல்லாம் மனித குலத்துக்கு நல்வாழ்வுக்காக கடவுளே அவங்களை எழுப்பினார். வானசாஸ்திரி, நிலசாஸ்திரி, எண்கள் சாஸ்திரம், பெயர் ராசி அப்படின்னு கடவுளே தான் இதெல்லாம் ஏற்படுத்தினாரு. இல்லைன்னா எதுக்கு சும்மா இருக்கிறவனுக்கு பேரெல்லாம் மாத்தின்னு கிடப்பானே. இந்த சாஸ்திரிகள் எல்லாம் உருவாக்குனதே கடவுள் தான். பாருங்க, அன்னைக்கு வேதாகமத்தை படிச்ச ஒரு ஆசாரிக்கும் மேசியாங்கிறவரு அல்லது கிறிஸ்து என்னப்படுகிறவரு இந்த ஊர்ல பிறப்பாரு, இந்த கோத்திரத்துல இருந்து வருவாருன்னு காலங்காலமா சொல்லிட்டு இருந்தானுங்க. ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல. யாரு கண்டுபிடிச்சது? கிழக்குல உள்ள வானசாஸ்திரிகள் கண்டுபிடிச்சாங்க. வானத்தை நோக்கி பார்த்தாங்க, நட்சத்திரங்கள் வித்தியாசமா வந்தது, அது நகரத்தை பார்த்தாங்க. இது போல சிம்பிள்ஸ் வந்தா, இது போல காட்சிகள் மாற்றம் வந்தா மனுக்குள்ள ரட்சகர் ஒருத்தர் பிறக்க போறாரு அப்படின்னு அந்த வானசாஸ்திரி தான் கண்டுபிடிச்சாங்க. வேதாகம சாஸ்திரி எவனும் கண்டுபிடிக்கல. இந்த வேதாகம சாஸ்திரிக்கு இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதியாகம புஸ்தகத்துல எழுதியிருக்குது, உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவாரு அப்படின்னு வரப்போகிற கிறிஸ்துவ பத்தி ஆதியாகம புஸ்தகத்துல எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் மோசே கிட்ட சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே ஒரு சகோதரர் எழும்புவார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கப்புறம் ஏசாயா சொன்னா, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுவா, அவன் ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவாயாக, தேவன் உங்களோட கூட இருக்கிறாருன்னு அதுக்கு அர்த்தமா. அப்புறம் யோவான் சாணன் சொன்னான், என்னிலும் பெரியவர் ஒருத்தர் வராரு, அவர் கையில தூத்து கூட இருக்கு, கோதுமையை தன் களஞ்சியங்களும்
பதறுகளை அக்கினியிலும் போடுவாரு அப்படின்னு இவ்வளவு சிம்பாலிக்கா இவ்வளவு உதாரணங்களோட ஒரு ஆதாரங்களை காட்டியிருக்காங்க. ஆனாலும் அந்த வேத ஆசாரியர்களுக்கு ஒருத்தனாலே இதை கண்டுபிடிக்கவே முடியல. யார் கண்டுபிடிச்சா? கிழக்கிலே உள்ள சாஸ்திரிகள் கண்டுபிடிச்சாங்க. இவர்களையெல்லாம் கடவுள் தான் எழுப்பினார். தன்னை பத்தி ஒரே மார்க்கத்துல ஒரே மனுஷங்கிட்ட முழுமையா கடவுள் வெளிப்படுத்தல. பூர்வ காலத்தில பங்கு பங்கா வகை வகையா தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களின் மூலமாக திருவுள்ளம் பற்றின தேவன், தன்னை பத்தின வெளிப்பாட காண்பித்த தேவன் இந்த கடைசி காலத்திலே தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இது எல்லாம் உண்மைதான். அது போலதான் யூதேயா தேசத்துல பிறக்க போற இயேசுநாதரை அதுக்கு நேர் கிழக்கா இருக்கிற வேற நாட்டுல இருக்கிற வானசாஸ்திரியை கண்டுபிடிச்சு போனாங்க. சரி, வசனத்துக்குள்ள வாங்க. 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த 3 சாஸ்திரிகளும் யார்கிட்ட வராங்க? அந்த காலத்துல ஏரோது ராஜான்னு ஒருத்தன் எருசலேம் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த ஏரோது ராஜா கிட்ட தான் இந்த சாஸ்திரிகளை வந்து சொல்றாங்க, வானத்துல ஒரு நட்சத்திரம் அடையாளமா கண்டோம். இந்த நட்சத்திரம் வந்ததுனால இந்த ஊர்ல ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அவரை நாங்க பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னா. முதல் பிறந்த குழந்தைய ராஜா பிறந்திருக்கிறாருன்னு இந்த சாஸ்திரிகை தான் சொன்னாங்க. யாருமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்திருக்கு, அது ஆணா பெண்ணா இப்படிதான் விசாரிப்பாங்க. ராஜா பிறந்திருக்கிறாருன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சாஸ்திரிங்க சொல்றாங்க பாருங்க, அதுக்குதான் இவங்க சாஸ்திரிகள், எதிர்காலத்தை கணிக்கிறவங்க. யூதேயா தேசத்துல ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அந்த ராஜாவை நாங்க பார்க்க வந்தோம். இதை கேட்ட ஏரோது ராஜா அலறான், அடடா நம்ம தானே ராஜா, வேற யாரா இங்க ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜாவை பத்தி திட்டமா விசாரிக்கணும்னு ஒரு பிளான் போட்டான். 3. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட இருந்த எருசலேமின் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பாருங்க, ராஜா கலங்கினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தான் ஆட்சி போயிடுமேன்னு அவர் பயந்துருக்கலாம். அந்த நகரத்தார் எல்லாம் கலங்கினாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மக்களுக்கு என்னன்னாக்கா, நம்மளை காப்பாற்ற பிறந்த ராஜாவினுடைய பிறப்பு செய்திய இந்த கொடுங்கோல் மன்னனாகி இந்த ராஜா கிட்டே போய் சொல்லிட்டாங்களேன்னு அவங்க கலங்கினாங்க. 2 பேர் கலக்கமும் வித்தியாசம். அவன் ஆட்சி போயிடமேன்னு கலங்கினாங்க, இவன் பிறந்த ராஜாவையும் கொண்டுட போறானு பயத்துல இவங்க கலங்கினாங்க. இந்த கலக்கத்தோட ராஜா அரண்மனையில உள்ள ஆசாரியங்களை அழைக்கிறாரு. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத போதகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெதல்கேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெதல்கேமே யூதேயாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆனா அதை கண்டுபிடிச்சது யாரு? வானசாஸ்திரிகள். அவங்க என்ன சொல்றாங்க, பெதல்கேம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இஸ்ரவேலை ஆள போகிற பிரபு புறப்பட்டு வரப்போகிறார்னு தீர்க்க தரிசின் மூலமாக வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குன்னு. வானசாஸ்திரிகள் வந்து சொன்ன பிறகுதான் இவங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க. ஓ, இந்த தீர்க்கதரிசின் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்புறமா தான் இவங்களுக்கு விழிப்பு வருது. 7. அப்போது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். 8. நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெதல்கேமுக்கு அனுப்பினான். உளவு பார்க்கறான், நற்செய்தி கொண்டு வந்தவங்க மூலமா உளவு பார்க்கறான். தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதுக்கு இந்த வானசாஸ்திரிங்க பின்னாடியே போய் இவங்க எங்க போய் நிக்கிறாங்களோ இதுதான் இந்த குழந்தைன்னு இவங்க கரெக்டா சொன்னாங்க. திட்டமா விசாரிச்சு சொன்ன பிறகு கொன்னுடலாம். இவங்கெல்லாம் யாரு? தாவீது சாலமோன் சந்ததியில பிறந்து வந்தவங்க, கோத்திர பிதாக்கள். வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது பாருங்க, மகா மட்டமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு இருந்த ஆசாரியும் இவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கல, இவனுக்கு இருக்கிற ஆசாரியும் நல்ல புத்தியும் சொல்லி கொடுக்கல. இவன் ஆட்சி காலத்துலதான் அண்ணா காய்வானு 2 ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தானா திருந்திருப்பான் இல்லையா? நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கல. அதனால ராஜாவுடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. 9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சாஸ்திரிங்க வெளியில வந்தாங்க, நட்சத்திரம் பயணத்தை தொடங்குச்சு. ஓ, அது எங்க போய் நிக்குதோ அந்த ஸ்தலத்துக்கு கீழே தான் பிள்ளை இருக்குன்னு நம்பிக்கிட்டு அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போறாங்க. 10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்திட்டு போய் ஒரு வீட்டுக்கு மேல நிக்குது. அந்த வீட்டுக்குள்ளதான்
இயேசு கிறிஸ்துங்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயுமாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தாங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவங்க என்னென்ன கொடுத்தாங்க? பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். இந்த 3 பரிசு பொருள் கொடுத்ததுக்கான அர்த்தங்களை இந்த சாஸ்திரிகளை அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் விவரமா கவனிப்போம். 12 பின்பு அவர்கள் ஏரோதனிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இந்த சாஸ்திரிங்க திரும்பி போய் ராஜா கிட்ட சொல்லல. ராஜா என்ன சொல்லி அனுப்பினாரு? இந்த பிள்ளை எங்க பிறந்திருக்குதுன்னு திட்டமா விசாரிச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட போய் பணிஞ்சுக்க போறேன்னாரு. ஆனா கடவுள் ஒரு வழிகாட்டினார் பாருங்க. அந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்துல நீங்க திரும்பி ராஜா கிட்ட போய் சொல்ல வேண்டாம், வேறு வழியா திரும்பி போங்கன்னு சொல்லிட்டார். ராஜா உண்மையிலே பணிந்து கொள்ளுகிறவனா இருந்து நல்லவனா இருந்ததுன்னா கடவுள் வந்து இவங்களை வேற வழி போன்னு சொல்ல வேண்டியதில்லை. ராஜா ரொம்ப மோசமான ராஜா. அவன் இந்த குழந்தைய கொல்றதுக்கு திட்டம் போட்டான். கடவுள் அதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரிகளுக்கு வேற வழியா அவங்கள திரும்பி போக சொன்னார். சரி, அந்த 3 பரிசு பொருளினுடைய விவரத்தை பார்ப்போம், அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்குவோம். இந்த சாஸ்திரிகள் பிறந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. பரிசு பொருள் யாருக்கு? பிறந்த குழந்தைக்கு, மரியம்முக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. யூதயா தேசத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. வெறும் குழந்தைய அவங்க பார்க்கல, இவரு யூதயா தேசத்து ராஜா இந்த சாஸ்திரிகள் நினைக்கிறாங்க. பொதுவா ஒரு குழந்தை பிறந்தாக்கா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிதான் கேட்பாங்க. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை யாரும் இது வரைக்கும் சொன்னதா இல்லை இல்லையா? அப்படிதான் நடைமுறையில இருக்கு. இந்த சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சொல்றாங்க. அதனாலதான் சாஸ்திரம் அறிந்தவங்க. அந்த குழந்தையினுடைய பிறப்பு, அந்த பிறப்பின் மித்தமா வானத்தில் நடந்த மாற்றங்கள், இதையெல்லாம் எண்ணி அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அந்த எதிர்காலத்தை கணிக்கிறாங்க. இவரு யூதேயாவினுடைய ராஜா. குழந்தை இல்ல, சாதாரண குழந்தை இல்ல. இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது? யூதேயாவினுடைய ராஜாவா இருக்க போறார். இந்த ராஜா எப்படிப்பட்டவரு? இது நாள் வரைக்கும் கோத்திர பிதாக்களா வாழ்ந்தாங்களே அது போல ராஜாவா இல்ல. அவங்க எல்லாம் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் வாழ்வியலா நடத்தினாங்க. இந்த ராஜா எப்படி இருக்க போறாரு? மிக தூய்மையான ராஜா. இந்த ராஜா எப்படி வாழ போறாரு, இவருடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு காட்சி மாத்திரமா தான் இந்த தங்கத்தையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் வச்சாங்க. எப்படி கொண்டு வந்த பரிசு பொருள் அன்னை மரியாளுக்கோ யோசேப்புக்கோ இல்ல, பிறந்திருக்கிற குழந்தைக்கு. பிறந்த குழந்தைக்கு யாராச்சும் தங்கம் தூப வர்க்கம் வெள்ளை போலம் இப்படிப்பட்ட பரிசுலாம் கொடுப்பாங்களா? கிடையவே கிடையாது. அந்த குழந்தையினுடைய விளையாட்டு காலத்துக்காக 1 வயசு 2 வயசு அது வளர்ந்துச்சுன்னா என்னென்ன விளையாடுமோ அந்த விளையாட்டு பொருளும் மாத்தி உடுத்திக்கிறதுக்கான உடையம் தான் கொடுப்பாங்க இல்லையா? இல்ல சோப்பு பவுடர் எண்ணெய் அது போல இப்ப கொடுப்பாங்க. கிராமங்கள் எல்லாம் தன்னுடைய உறவுக்காரருடைய குழந்தை பிறந்துச்சுனாக்கா தாய்மாமன் சீருன்ற பேர்ல ஆடு மாடு இதெல்லாம் கூட பரிசா கொண்டு வந்து கட்டுவாங்க. அதனுடைய பாலை குடிச்சு அந்த குழந்தை நல்லா வளரணும். ஆனா இந்த குழந்தைக்கு வந்துக்கிற பரிசெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது சாதாரண ஒரு குழந்தைக்கு வந்த பரிசு மாதிரி இல்ல. இந்த குழந்தை எதிர்காலத்துல என்னவா வரப்போறாரு அதை காண்பிக்கிற ஒரு வெளிப்பாடா தான் இது இருந்தது. ஆனா வந்திருக்கிறவங்க யாரு? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? இந்த குழந்தை யூதேயாவினுடைய ராஜா. இவர் வெறும் யூதேயாவினுடைய ராஜாவா இல்ல, உலக மனுக்குலத்தின் ராஜாவா வந்தார். உண்மைதானங்க? அந்த ஆசாரி சொன்னான் பாருங்க, யூதேயால ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு. அந்த வார்த்தை அப்படியே பழிச்சுதுங்க. கடைசி காலத்துல இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது அந்த நாட்டு மன்னன் இவரு யூதேயாவின் ராஜான்னு எழுதினான். அவருடைய தலைக்கு மேல இந்த வாசகத்தை அடிச்சாங்க. யூத ஆசாரிகள் கூட அதை மறுத்தாங்க. யூதனுடைய ராஜான்னு அவன் சொன்னதாக நீங்க எழுதுங்கன்னு அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க. அந்த ராஜா சொன்னா எழுதுனதுதான் இவர் யூதருடைய ராஜா அப்படின்னா. இந்த வார்த்தையை முதல் சொன்னது யாரு? இந்த வானசாஸ்திரிகள் தான். யூதேயால ஒரு ராஜா பிறந்துக்கிறாரு, அவரை பார்க்க போறோம் அப்படின்னு. அதே போல பாருங்க, ஒரு ராஜா மாதிரி செல்வாக்கா வாழ்ந்தாரு. தன்னுடைய வார்த்தையில ஒரு அதிகாரத்தோட இருந்தார். இந்த ராஜாக்கான அந்தஸ்து அவருக்கு எப்ப கிடைச்சது தெரியுமா? சிலுவையில தான் கிடைச்சது. ஒரு ராஜாக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? செங்கோல் கையில வச்சிருப்பாரு. அந்த செங்கோல் தன்னுடைய காலில் இருந்து தன்னுடைய கை வரைக்கும் வச்சிருப்பாங்க. செங்கோலை ஊன்றினாங்கனாக்கா பாதத்துல இருந்து கை வரைக்கும் வரும். அதுதான் அவர் கால்லயும் கையிலையும் ஆணி அடிச்சாங்க. அதுதான் செங்கோல்.
ஒரு ராஜாக்கு கிரீடம் இருக்கும், அவர் தலையில முள் கிரீடம் வச்சாங்க. உண்மைதானே? அதெல்லாம் ஒரு ராஜா சிறந்த வஸ்திரம் வச்சிருப்பான், அந்த வஸ்திரத்தை ஊரார் பார்த்து ஆசைப்படுவாங்க. அந்த வஸ்திரம் போல வேற யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க. இயேசுநாதர் சிலுவையில தையல் இல்லாத முழு வஸ்திரத்தை உடுத்திட்டு இருந்தார். ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அதே போல கம்பீரமா. அந்த வஸ்திரம் வேணும்னு 2 பேர் சீட்டு போட்டு எடுத்தானுங்க. இன்னைக்குள்ள ராஜா வஸ்திரத்தை கூட யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த ராஜா வஸ்திரத்தின் மேல ஆசைப்பட்டு 2 பேர் சீட்டு போட்டு வாங்கினானுங்க. இந்த ராஜான்னு சொன்ன ஒரு வார்த்தை அவர் வாழ்நாள் முழுக்க நீடிச்சது பாருங்க. அதான் நல்ல சொல் சொல்லணும், அந்த சொல் அப்படியே பலிக்கும். அது போல இந்த சாஸ்திரிக்கு சொன்னாங்க, அந்த வார்த்தை அப்படியே பலிச்சுதுங்க. அதுக்கு தான் அந்த 3 பொருட்களை வச்சாங்க. அந்த பரிசு பொருளை அன்னை மரியாள் நோக்கி பார்க்கறாங்க. ஒரு குழந்தைக்கு கொண்டு வந்த பரிசு பொருள் மாதிரி இது இல்லையே. அவங்க அந்த பரிசு பொருளை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கறாங்க, அந்த பரிசு பொருளை பார்க்கறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு தேவையான பரிசு பொருளா இது இல்ல, ஆனா இந்த குழந்தைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை வச்சுதான் இந்த பொருள் வந்திருக்கு. இந்த குழந்தையும் இந்த உலகத்துல இப்படி கொண்டு வரணும்னு அவங்க எண்ணினாங்க. முதல் காட்சி தங்கம். தங்கத்தை எப்படி தயாரிக்கிறாங்க? மண்ணுல இருந்து எடுக்கிறாங்க. அது மண்ணா தங்கமான்னு தெரியாது. நிறைய மண்ணுகளை நோண்டுவாங்க, ஒரு பெரிய மிஷின் கொண்டு அலசுவாங்க. ஒரு ஜல்லடை அளவுக்கு அதை அலசும் போதுதான் தங்க துளிகள் எங்க இருக்குதுன்னு தெரியும். அந்த தங்கத்தை நெருப்புல போட்டு புடமிடுவாங்க. அது எத்தனை முறை பண்ணுவாங்களாம்? 7 முறை புடமிடுவாங்களாம். அப்பதான் சுத்த தங்கம் கிடைக்குமா. மண்ணுல தூசி மாசிமா இருக்கு, அதுல இருந்து எடுத்து அதை அலசி ஒவ்வொரு துகள் துகளா இருக்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து நெருப்புல போட்டு அதை தண்ணி மாதிரி கொதிக்க வச்சு ஒரு மண்பாண்டத்துல ஊத்துவாங்க. அப்பதான் அது தங்கமா தெரியும், தங்க கட்டியா இருக்கும். இது போல 7 முறை அதை மண்பாண்டத்துல புடமிடணும்வாங்க. முதல் அட்வைஸ், இந்த பிள்ளை முதலாவது புடமிடப்படுவார். யாரால? கடவுள் நெருப்பா இருக்கிறார், அவர் மூலமா புடமிடப்படுவார். இந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்டவர் தான் இந்த இயேசுநாதருங்கிற தங்கம். இவரை இந்த பூமியின் மக்கள் மூலமாவே நெருப்புங்கிற கடவுள் சோதனை போடுவார். 7 விதமான சோதனை. என்ன? இவருக்கு இந்த பூமியில் உள்ள பொருளாசையை பற்றி இருக்கிறாரா, ஒரு புடமிடுற சோதனை. அப்புறம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறுமா வாழறாரா, அது ஒரு சோதனை. அப்புறம் சிற்றின்பமாகிய மோகம் இருக்குதா, அப்படி ஒரு சோதனை. அப்புறம் ராஜ்யம், ஆட்சி, சுபபோகமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஆசை இருக்குதா, அப்படி ஒரு சோதனை. அப்புறம் தாய் தகப்பன் கீழ்ப்படுகிறாரா, எதிர்த்து நிக்கிறாரா, அது ஒரு சோதனை. அப்புறம் உண்மையிலே தெய்வ பக்தி இருக்குதா, அது ஒரு சோதனை. அப்புறம் முழுமையா இவர் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாரா, அது ஒரு சோதனை. இப்படி 7 விதமான சோதனை கடவுள் மூலமாக அக்கினி பிரவேசங்கிற அந்த புடமிடுறதுக்குள்ள இவர் வரணும். கடவுளுங்கிற அக்கினியினால இவர் புடமிடப்படுவார். அதுக்குதான் அந்த தங்கத்தினுடைய முதல் அடையாளம். அது உண்மைதானங்க. ஒரு நல்ல மனுஷனை இந்த சமூகம் என்னன்னு அங்கீகாரம் பண்ணும்? எல்லா விஷயத்திலையும் அவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர். அதுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற அங்கீகாரம் என்ன? தங்கமான மனுஷங்க. உண்மையா இல்லையாங்க? அப்படித்தானே சொல்றாங்க. தங்கமான மனுஷங்க, சுத்த தங்கங்க அவர். அப்ப எதுக்கு எதோ ஒப்பிடுறாங்க? ஒரு சிறந்த மனுஷனா இந்த சமூகம் அங்கீகாரம் பண்ணணும்னா அதுக்கு தங்கத்தை ஒப்பிடுறாங்க. ஏன்னா தங்கம் மட்டும் தான் பரிசுத்தமானது. அடுத்த கட்டம், இவருடைய புகழ் தூப வர்க்கம் போல மனம் வீசி பரவும். சாம்பிராணி புகை போடுறாங்க இல்லையா, அதுல இருந்து முதல்ல என்ன வருது? நல்ல நறுமணம் வருது. இந்த மாதா கோயில் சாம்பிராணினால அதுக்கு ஒரு தனி மனம் உண்டு. உண்மை இல்லைங்க, வேற எங்க சாம்பிராணி புகை போட்டாலும் அந்த அளவுக்கு மனம் இருக்காது. இந்த மாதா கோயில்ல போடுற சாம்பிராணிக்கு அவ்வளவு மனம் உண்டு. ஒரு நல்ல நறுமணம் வீசும் இல்லையா? அது போல இவருடைய வாழ்க்கையே ஒரு நல்ல பேரையும் புகழையும் இந்த பூமி முழுக்க நறுமணமா வீசும். அதுக்குதான் தூப வர்க்கம். வேதம் சொல்லுது, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாராம். ஏரோது ராஜா கூட சொன்னான், இவர் மீது நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு. அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போற்றி புகழ்ந்தாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லதெல்லாம் செஞ்சாரு. எருசலேம்ல மட்டும் இல்ல, பூமி முழுக்க அவருடைய புகழ் பரவி இருக்கு இல்லையா இந்நாட்கள்ல. இந்த தூப வர்க்கம், இந்த சாம்பிராணி புகை எப்படி ஊர் முழுக்க மனம் வீசுதோ, அது போல அவருடைய புகழும் அவருடைய செயலும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய தெய்வ பக்தியும் இந்த பூமி முழுக்க மனம் வீசணும். அப்படி ஒரு வாழ்க்கை அவர் வாழணும். அதுக்கு அடையாளமா அந்த தூப வர்க்கத்தை வச்சாங்க. அவர் செய்யற எல்லா செய்கையிலும் ஊர் முழுக்க சொல்லாமலே பரவுது. இந்த நறுமணம் வீசுறது எப்படி? இவர் செஞ்ச எல்லா நல்ல காரியமும் ஊர் முழுக்க பத்தி எரியுது. ஒரு தீ போல பத்தி எரியுது, காட்டு தீ போல பத்தி எரியுது.
காட்டு தீ எப்படி பரவும்? ஒரு சின்ன நெருப்பு பொறி பட்டா போதும், அது காற்று மூலமா அனல் வீசி காடு முழுக்க பத்தி எரியும். அதை விட அதிகமா இவருடைய பேரும் புகழும் அந்த தேசம் முழுக்க பரவுச்சு. 3.5 வருஷம் தாங்க வாழ்ந்தாரு. அந்த தேசம் முழுக்க இவருடைய புகழ் பரவுச்சு. எந்த முறையில? இவர் ஒரு நல்ல மனுஷன், நோய்களை சுகமாக்குறாரு, ஊமையனை பேச வைக்கிறாரு, கண் தெரியாதவனுக்கு கண் கொடுக்கிறாரு, சப்பானிய குணமாக்குறாரு, குஷ்டரோகத்தை போக்குறாரு, ஏன் செத்தவனே உயிரோட ஆக்கினாருங்கிற ஒரு புகழ் தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த தூப வர்க்கமாகிய சுகந்த வாசனையா பரவிச்சு. அதுக்கு அடையாளமா தான் அந்த சாஸ்திரிகள் தூப வர்க்கத்தை வச்சாங்க. அந்த அம்மா அதை நோக்கி பாக்குறாங்க, ஓ நம்மளுடைய பிள்ளை புகழ் இப்படி பரவணுமோ, அது போல அந்த பிள்ளைய வளர்க்கணுமோன்னு தெய்வ பக்தி உள்ள பிள்ளையா வளர்த்தாங்க. அடுத்து வெள்ளைப்போளம். அது எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கனாக்கா, ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாங்கனாக்கா அந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த வெள்ளைப்போளத்தை அவங்க உடம்பு முழுக்க தடவிடுவாங்க. ஒரு வெள்ளை துணியான அவங்க சுத்திடுவாங்க. ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த வெள்ளைப்போளத்தை முழுக்க போட்டு மூடிடுவாங்க. இன்னைக்கு ஃபியூசர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஐஸ் பெட்டி இருக்கு இல்லையா, அது போல அந்த வெள்ளைப்போளங்கிறது அந்த அளவுக்கு தன்மையுடையது, ஒரு உடம்பு கெடாத அளவுக்கு பாதுகாக்கிற, அது போல மருத்துவ குணம் உடையது. யோசேப்பு காலத்துல இருந்து இறந்தவங்களை எல்லாம் இந்த வெள்ளைப்போளத்தை கொட்டி அந்த உடல் அழுகி போகாம இருக்கிறதுக்கு பாதுகாத்தாங்க. இன்னைக்கு ஃபியூசர்லாம் வந்துருச்சு, அதுல வச்சு பாதுகாக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வெள்ளை துணியினால சுத்தி இந்த வெள்ளைப்போளத்தை கொட்டி அந்த சடலம் அழுகி போகாம இருக்க பாதுகாப்பாங்க. ஏன் அப்படி பாதுகாக்கணும்? கடவுளால் சோதிக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமியில நல்ல பேர் புகழோடு வாழ்வான். அப்படிப்பட்ட மனுஷன் மரணம் அடைய முடியாது. மரணம் அடைஞ்சாலும் உயிர்த்தெழப்படுவான் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக, அடையாளத்துக்காக தான் அந்த தூப வர்க்கம். மரணம் எப்படி வருது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. பாவமே இல்லாம நல்ல மனுஷனுக்கு மரணமே ஏற்படாது. அதுக்கு அடையாளமா தான் வெள்ளைப்போளத்தை பரிசு பொருளா கொடுத்தாங்க. இந்த 3 பொருளும் அந்த பிள்ளையினுடைய வாழ்வியலை பத்தின ஒரு அடையாளம். இதை தான் அந்த அம்மா நோக்கி பாக்குறாங்க. அந்த மரியம்ம இந்த 3 பரிசு பொருளும் நோக்கி பாக்குறாங்க. தங்கம் வச்சிருக்கு, சாம்பிராணி வச்சிருக்குது, வெள்ளைப்போளம் வச்சிருக்கு. இது 3த்தையும் ஏன் கடவுள் கொடுத்தாரு? ஓ இந்த பிள்ளை கடவுள் மித்தமா இந்த பூமியில சோதிக்கப்படுவாரு. எத்தனை முறை? 7 முறை. அப்ப இந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்கணும்? அந்த தகப்பனும் தாயினுடைய பொறுப்பாயிடுச்சு. இதை கவனிக்கிறாங்க. ஓ இந்த பிள்ளை கடவுளுடைய சோதனையை தாங்கணும்னாக்கா இதுக்கு நன்னெறியும் தெய்வ பக்தி நம்ம கொடுக்கணுமேங்கிற அந்த புரிதலுக்கு வந்தாங்க. அடுத்து தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் நல்ல நறுமணத்தை வீசணும். அப்போ இந்த பிள்ளையினுடைய புகழ், நல்ல வாழ்க்கை, இது பூமியில் உள்ள எல்லா மனுக்குணங்களுக்கும் போகணும். அது நல்ல நறுமணமா போய் சேரணும். அதை நோக்கி பாக்குறாங்க. அடுத்து அந்த வெள்ளைப்போளத்தை பாக்குறாங்க. ஓ இந்த பிள்ளை மரணம் அடைஞ்சாலும் இந்த பூமியில அழிவற்ற நிலையில வாழ்வாரு, இவருக்கு மரணமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், நன்மையின் மூலமாக மனம் வீசினவர் ஒரு காலம் மரணம் அடைய முடியாது. அப்படி மரணம் அடைஞ்சாலும் அவர் உயிர்த்தெழுவார். இந்த சரீரம் மறுபடியும் உயிர்த்தெழுன்னு காண்பிக்கிறதுக்காக தான் அந்த வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இது அந்த அம்மா நோக்கி பார்த்தாங்க. ஓ நம்மளுடைய பிள்ளை மரணம் அடையாம நித்திய ஜீவனா அவரும் வாழ்வாரு, அவரை பின்பற்றுவங்களும் அப்படி மாத்துவாரு. அதனால இந்த பூமியில் இருக்கிற பாவங்கள் போக்கும்படியாக இவரை நியாய பிரமாணத்தின்படி கற்பனைய முழுமையா நிறைவேற்றும்படியாக வாழ வைக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல அவர் வாழ்ந்தார் பாருங்க. இயேசுவே சொன்னார், நான் நியாய பிரமாணத்தை அவமானப்படுத்த வரல, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன்னார். அதை நிறைவேற்றணும்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு மனோ தைரியம் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும் பாருங்க. அந்த கற்பனை 5 செய்யக்கூடாது, 5 செய்யணும்னு. செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன? பொருளாசை இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க நிலத்தை எடுத்துக்க கூடாதுன்னு வெளிப்புறத்துல காண்பிக்கும்படியாக இந்த பூமியினுடைய பொருளாசையா இருக்குது. அதுல இருந்து ஜெயிக்கணும். இன்னொரு 5 தான் செய்ய வேண்டியது, தகப்பனை தான் கனப்படுத்த வேண்டியது, பக்தி மார்க்கமா இருக்க வேண்டியது, ஒழுக்க ரீதியா இருக்க வேண்டியது, இந்த உடலாகிய சரீரத்தை கோயிலா மாற்ற வேண்டியது, இது போல தனக்குள்ள இருக்கிற ஒழுக்க நிலையை மேம்படுத்த வேண்டிய 5 காரியம். இது 2மே மிகப்பெரிய விஷயம். இந்த பூமியில உள்ள ஒருத்தராலையும் செய்ய முடியல. இவருக்கு முன்பாக ஒரு 4000 வருஷம் மனுக்குலம் வாழ்ந்தாங்க. ஒருத்தராலையும் இந்த நியாய பிரமாணத்தை ஜெயிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழல. இவர் தான் அதை ஜெயிச்சார், நியாயப்பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றினார். அது போல வாழ்க்கை வாழ்வதற்கு இவருக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? அதுதான் அவங்க தகப்பன் தாயும் அவர் கத்துக் கொடுத்தது.
இந்த அம்மா ஆசாரிய வம்சத்துல பிறந்தவங்க, யோசேப்பு யூத வம்சத்துல சேர்ந்தவங்க. இவங்க தான் அன்னைக்கு உள்ள பூஜை புனஸ்காரங்க, நேம நிஷ்டி இதையெல்லாம் கடைபிடிச்சவங்க. இவங்க தான் ஆசாரிய வம்சத்திலே இருந்தவங்க. வேதாகமத்தின் அடிப்படையில இவரை யோக்கியமா வாழ வைக்கணும், அதை அவங்க நோக்கி பாக்குறாங்க. ஓ, இந்த வெள்ளை போலம் தன்னுடைய மகன் மரணமே அடையாம நித்திய ஜீவன்ல வாழ்வதற்காக ஒரு அடையாளமா வச்சிருக்காங்களே, அப்படின்னா இவருக்கு மரணம் நிகழாது. அப்படியே மரணம் நிகழ்ந்தாலும் இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாச்சுன்னு அவங்க உணர்ந்தாங்க. அதே போல தெய்வ பக்தி உள்ளவரா அவரும் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலம் முழுக்க எல்லா நற்காரியங்களும் செஞ்சு தேவன் கற்பித்த அந்த வாசல் வழியாவே கடந்து சென்றார். கடைசியா மரணம் என்கிற சத்துருவை மரணத்தினாலே ஜெயிச்சு உயிர்த்தெழுந்தார். அப்புறம் மரணமே உன் கூறு எங்கே, உன் பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படி கேட்கும்படியாக உயிர்த்தெழுந்தார். அந்த வாழ்க்கைய நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது, ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு மரியாள் போல இருந்து ஒவ்வொரு மரியாள் போல தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சகோதரி இயேசு போல வளரணும். அப்படி வாழ்ந்தா இந்த பூமியிலே மரணம் கிடையாதுங்க. நித்திய ஜீவன் வாழ்க்கையை இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். செத்து போய் பரலோகத்துல இருந்து இல்ல, இந்த பூமியிலேயே மரணம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இதை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த வானசாஸ்திரிகள் தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் இது மூணுத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. இத அந்த மரியம்மை நோக்கி பார்த்து தன்னுடைய இருதயத்துல வச்சுக்கிட்டாங்களாம். வாழ்க்கையில அதே போல அவரை வளர்த்து எடுத்தாங்க. தங்கத்துக்கு அடையாளமா தங்கமான நல்ல மனுஷனா வாழ்ந்தார். அவருடைய கீர்த்தி புகழ் சாம்பிராணி போல மணக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு மரணத்தை ஜெயங்கொண்டு உயிரோடு எந்திரிச்சார். அதான் அந்த வெள்ளைப்போளம். தங்களுடைய வாழ்க்கை பாத்திரத்தை எந்த அளவுக்கு முழுமையா நிறைவேற்றினாங்க பாருங்க. இந்த காரியத்தை செய்யறதுக்குள்ள பல இன்னல்களை அனுபவிச்சாங்க. அரசாங்கத்தின் மூலமாகவும், மக்களின் மூலமாகவும், உறவுகள் மூலமாகவும், தன்னுடைய குடும்பத்தார் மூலமாகவும் அநேக இன்னல்களை அனுபவிச்சாங்க. எல்லாத்துக்கும் தேவன் ஜெயம் கொடுத்தார். இன்னைக்கு அவங்க இந்த பூமியில் உள்ள எல்லா மனுக்குலங்களும் போற்றும்படியாக ஒரு உன்னத நிலையில கடவுள் மாத்திருக்கார். இது கூட கடவுள் தான் கொடுத்தார். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, பெண்களுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்று வானத்திலிருந்து தேவதூதன் வந்து இதெல்லாம் சொல்லி அந்த வாழ்த்துதல் இன்னைய வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த பூமியில் உள்ளவரும் வானத்தில் உள்ளவரும் தேவதூதர்களும் போற்றும்படியான ஒரு நல்ல குமாரனாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆக இவர்கள் இருவரும் தங்களுடைய பாத்திரங்களை முழுமையாக நிறைவேற்றினாங்க. இதை நோக்கி பார்க்கும்போது இந்த வேதாகமும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இதை கடைபிடிச்சு வாழற ஒவ்வொரு குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆமென். சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னித்தது போல் எங்களுடைய கடன்களை மன்னிப்பீராக.